வணக்கம் நண்பர்களே. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, காலையில எந்திரிச்சா உடம்பு சரியான அசதியா இருக்குதா? இல்ல அப்படி இருந்தும் நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 2 இல்லைன்னா 3 மணி நேரம் தான் அது சரியாகும். மறுபடியும் அந்த வலி வர ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஒரு ரெமிடி இது எந்த ஒரு பக்க விளைவையும் கொடுக்காது. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரெமெடி தான் இது. இது ரொம்ப ஈஸியானது. தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு வைத்தியம் தான் இது. நம்ம வீட்டிலே நம்மளுடைய சமையலறையிலே இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். இதை தினமும் குடித்தா மெதுவாக வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசியில் இது எத்தனை நாள் சாப்பிடணும், எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்னதாக ஒரு வேலை செஞ்சாலுமே நம்மளுடைய கை கால்களில் வலி ஏற்படுது. ஆனால் நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் அவங்க கடினமான வேலைகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்தளவு கை வலியோ கால் வலியோ மூட்டு வலியோ வந்ததில்லை. ஆனால் இப்போ பாருங்கள், 30 வயசு தாண்டினோனையே கை கால் வலி வர ஆரம்பிச்சிருது. 40 வயசில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 வயசில் கம்ப ஊண்டி நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை கால மாற்றம் மாறிடுச்சு. ஸோ அதிக நேரமாக உட்கார்ந்துருக்கும் பொழுதும் நம்மளுக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிக்குது. நம்மளுடைய முதுகு தண்டில் அந்த எலும்பு தேய்மானமும் ஏற்படுது. மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஃபேனு, ஏசி காற்று இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு மாறி நம்மளுக்கு வேகமாகவே பலவிதமான நோய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கால்சியம் உறிஞ்சுற தன்மையும் நம்ம உடலுக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கை வலி, கால் வலி, இந்த எலும்பு சம்மந்தமான வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரணம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நமக்கு தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்குச்சுன்னா நம்மளுக்கு வலியே இருக்காது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் சீராக இயங்காமல், அதாவது ஸ்லோவாக இயங்கும் பொழுது நம்மளுக்கு வலிகள் ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ரெமெடியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெமெடி என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நரம்புகளை பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கும் நரம்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் உதவி பண்ணும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானத்தை எல்லாத்தையுமே சரி செஞ்சு உங்களுடைய கைவலி, கால்வலி, இடுப்பு வலி எல்லா வலியுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி பயனுள்ளதாக இருக்குது. இந்த ரெமெடி யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னா, 30 வயசை தாண்டினவங்க, முக்கியமாக 35 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த ரெமெடியை எடுத்துக்கலாம். 40, 50, 60 வயசு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு வரக்கூடிய கை கால் வலி, மூட்டு வலி, ஆண்களுக்கு வரக்கூடிய கை கால் வலி, அந்த இடுப்பு வலி, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி, அந்த நரம்பு வலியை சரி பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. நைட் நேரத்தில் வரக்கூடிய கால் வலி, சிலருக்குலாம் நைட் தூங்கும் போது தான் நிறைய கால் வலிக்க ஆரம்பிக்கும், இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வலி, அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய வலி, இது எல்லா வலியுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரெமெடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை இருக்குதுல்ல, சிலருக்கு தெரியாது லவங்கப்பட்டைனாவே என்ன தெரியாது. இது கறி மசாலா பட்டை. நம்ம சிக்கன் மட்டன்லாம் சமைப்போம்ல, அப்போது ஒரு இலைகள் சேர்ப்போம். அந்த இலைகள் கூடவே ஒரு பட்டை வச்சுருப்பாங்க, அதுதான் லவங்கப்பட்டை. அந்த பட்டையை நீங்கள் ஒரு சிறிய துண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது கூட கிராம்பு 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கிறீங்க. அது கூட ஏலக்காய் 1 லேசானதை நசுக்கி வச்சுக்கிறீங்க. ஒரு ஏலக்காய் எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நீங்கள் நச்சு வச்சுக்கிடலாம். இது கூட தண்ணி ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே நம்மளுடைய சமையலறையிலே கிடைக்கக்கூடியது. நீங்கள் வெளியில் போய் காசு கொடுத்து எந்த பொருளும் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. நீங்கள் தாராளமாக நீங்கள் பயப்படாமல் இந்த ரெமெடியை செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க, இதை சாப்பிட்லாமா இது எல்லாமே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான். உணவே மருந்து, அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோவே. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக இதை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். இதை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நீங்கள் 1.5 கப் தண்ணி எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இந்த லவங்கப்பட்டை வச்சுருக்கோம்ல, அந்த லவங்கப்பட்டையை அதில் போடுங்க. கிராம்பை போடுங்க, ஏலக்காயை போடுங்க. போட்டுட்டு
இங்கே வந்து தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா அதிகமாக வைக்க வேணாம். சிம்மில் வச்சுட்டு கொதிக்கிற மாதிரி சிம்மில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து அது கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. 1½ கப் தண்ணி வந்து 1 கப்பாக அளவாக குறைஞ்சி வர்றதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்போ தான் அந்த அந்த 3 பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தண்ணியில் போய் நல்லா இறங்கும். ஓகேலா. அது நல்லா 1 கப் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மிலே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதை வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டின உடனே என்ன பண்ணுங்க, இதை எடுத்து குடிக்கணும். நீங்கள் வந்து ஆற வைக்கக்கூடாது. பச்சை தண்ணியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்காது. நம்ம நாக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு. அதுக்காக ரொம்பவும் கொதிக்கிற தண்ணியை எடுத்து குடிக்க வேணாம். இளம் சூடாக நம்ம உங்கள் நாக்கு வந்து பொறுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய லேசான சூடாக நீங்கள் எடுத்து குடிக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு பொருளுடைய பயன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண பொருள் தானே, இது எப்படி இந்த கை வலி கால் வலியை சரி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லவங்கப்பட்டை என்ன பண்ணுதுன்னா, அது வந்து கை வலி அந்த வலிகளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலியுமே குறைக்கிறதுக்கு லவங்கப்பட்டை உதவி பண்ணுது. அதே மாதிரி கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் இருக்குல்ல, அந்த வீக்கத்தை குறைக்கிற வேலையை லவங்கப்பட்டை செய்யுது. அதே மாதிரி ரத்தத்தை சுழற்சி பண்ணுற வேலையையும் இந்த லவங்கப்பட்டை பண்ணுது. பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடலில் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வலிகள் எல்லாமே கம்மியாகும். அது அந்த ரத்த சுழற்சி கம்மியாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து நம்ம உடம்புல ஏறுது. ஸோ ரத்த சுழற்சியை அதிகப்படுத்திடும் லவங்கப்பட்டை. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய அந்த வலியையும் குறைக்கிறதுக்கு லவங்கப்பட்டை உதவி பண்ணுது. ஸோ அதனால நம்ம லவங்கப்பட்டையை பயன்படுத்துகிறோம். இதனால தான் உணவுலையும் நம்ம லவங்கப்பட்டையை பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிராம்பு தாங்க. கிராம்பு இயற்கையாகவே ஒரு பெயின் கில்லர். அதாவது நம்மளுடைய வலிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை மாதிரி வந்து நம்மளுக்கு செயல்படக்கூடியது தான் கிராம்பு. ஸோ அதனால தான் அதையும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதோ சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். இது நம்மளுடைய வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிராம்பு. இது நர்வ்ஸ் பெயினையும் ரெடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம நரம்புகளில் ஏற்படுதில்ல, முக்கியமாக வயதானவர்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் என்னென்னா நரம்புகளில் ஏற்படும் வலி, நரம்பை புட்டுச்செல்லுக்கும் நரம்பில் அப்படி வலி ஏற்படும். அந்த நரம்பு வலி எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி மூட்டு வலி, ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த ஷோல்டர் பெயின், அதாவது நம்ம கைகளுக்கு மேலே கை தோள்பட்டை தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து வலி வரும். ஸோ அந்த வலி எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. இப்போ பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா ஏலக்காய் தாங்க. ஏலக்காயை நம்ம உணவில் பயன்படுத்துகிறது எதனால அப்படின்னா மணத்துக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. நம்மளுடைய சாப்பாடோட சுவைக்கும் அந்த ஸ்மெல்லு அந்த நல்ல நறுமணத்தை கொடுக்கறதுக்காகவும் ஏலக்காயை நம்ம உணவில் சேர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம். என்ன மாதிரி நீங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஏலக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய தசைகளை வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இருக்குல்ல, அந்த நச்சுக்கள் கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதற்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய உடல் முழுக்க ஏற்படக்கூடிய சோர்வு, நம்மளுடைய பாடி உடல் சோர்வை அந்த உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி வலி, வீக்கம், நரம்பு பலவீனம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற வேலையை ஏலக்காய் பண்ணுது. ஸோ இந்த 3 பொருளுமே வந்து நம்மளுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதாவது வலிகளை போக்கக்கூடியது, எல்லா வலிகளையுமே போக்கக்கூடியது. ஸோ இந்த 3 பொருளையும் நம்ம சேர்த்து எடுத்தோம்னா என்ன ஆகும், 3 பொருளுடைய பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். வேகமாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கை வலி, கால் வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் சரியாகும். இதை எப்போ குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துடலாம். இதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு காலையில் குடிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, என்னோட வேலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நைட்டு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் குடிக்கலாம். தினமும் நீங்கள் குடிக்கணும் அவசியம் இல்லை. வாரத்தில் 4 இல்லைன்னா 5 நாட்கள் குடித்தா நீங்கள் போதும். நீங்கள் 7 நாளில் 5 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சு 2 நாள் கேப் விட்டாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப குடித்தாலும் பரவாயில்ல. 10 நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். 21 நாட்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா வலி வந்து சூப்பராக குறைஞ்சிருக்கும். நீங்களே அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க.
இத குடிக்கும்போது யாரெல்லாம் கவனமா குடிக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், கேஸ்ட்ரிக் அதிகமா இருக்கிறவங்க, பாடியில ஹீட் அதிகமா இருக்கிறவங்க, வாரத்துக்கு நீங்க 3 நாட்கள் மட்டும் எடுத்தா போதும். அதிக அளவு பயன்படுத்த வேண்டாம். நார்மலா இருக்கிறவங்க வாரத்துக்கு 5 நாட்கள் எடுத்துட்டு, இத தொடர்ந்து 21 நாட்கள் அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல, அவங்க வாரத்துக்கு 3 நாள் மட்டும் எடுத்தால் போதும். அடுத்து இதை கூட சில டிப்ஸுகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக வேகமாக வலிகள் வந்து உங்கள் உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் குளிக்கிறது வந்து லைட்டாக வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சு வெந்நீரில் குளிங்க. அடுத்து வாக்கிங் போங்க. எப்போவுமே வந்து நடைப்பயிற்சிங்கிறது மிக நல்லது. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது தரையில் உட்காந்து சாப்பிடுங்கள். செரிமானம் வேகமாக நடக்கும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரூட்ஸோ காய்களோ வெஜிடபிள்ஸ் எதையுமே சாப்பிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை மருந்துகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சின்ன விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடம்புக்கும் டைம் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா இயற்கை வைத்தியம்ங்கிறது மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனால் வந்து எந்த ஒரு பக்க விளைவும் கொடுக்காது. உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பல விதமான பக்க விளைவு இருக்கும். ஆனால் ரிசல்ட் உடனே இருக்கும். ஆனால் பின்னாடி பக்க விளைவும் வரும். ஸோ வந்து இது வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வரும். கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.